Hi, hello friends. Welcome to TNPSC GK Center. இந்த வீடியோல நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த வீடியோல நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 கான வீடியோ லிங்க் வந்து மேல ஐ பட்டன்ல கொடுக்கிறேன், கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு வங்கியானது வைப்பு தொகைக்கு 6% தனி வட்டி வழங்குகிறது. ஒரு வருடத்திற்கு வட்டி ரூபாய் 45 கிடைக்க எவ்வளவு வைப்பு தொகை செலுத்த வேண்டும்னு சொல்லி क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. ஓகேங்களா? சோ நமக்கு ஒரு வருடத்திற்கு வட்டி எவ்வளவு கிடைக்குன்னு சொல்லிருக்காங்கன்னா 45 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லிருக்காங்க. சோ வட்டி வந்து நமக்கு எவ்வளவு கிடைச்சதுக்கு ரூபாய் 45 ரூபாய். நெக்ஸ்ட் பாருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 6% கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர், ஒரு வருடத்திற்கு தான் வட்டி 45 ரூபாய் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்போ நம்பர் ஆஃப் இயர் வந்து 1 இயர். ஓகேங்களா? சோ நமக்கு வைப்பு தொகை எவ்வளவுன்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நமக்கு வைப்பு தொகை எவ்வளவுன்னு தெரியாது, நம்ம அதை Pன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த ஃபார்முலா போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 45 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஈக்குவல் டு P எவ்வளவுன்னு தெரியாது. சோ P நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். பெருக்கல் நம்பர் ஆஃப் இயர் வந்து 1 இயர் பெருக்கல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னா 6% டிவைடட் பை 100. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ பாருங்க, இங்க 6 இருக்கு. ஓகேங்களா? சோ 6 வந்து 3ஆல வகுப்படும். ஓர் 3 3 ரன் 3 6. ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, ஓர் 3 3 மீதி 1 இருக்கு, ஐ 3 15. சோ 15 ஈக்குவல் டு இந்த P இருக்கு இல்லையா? சோ P டிவைடட் பை சோ ஓரன் 2 52 100. ஓகேங்களா? சோ 15 ஈக்குவல் டு P பை 50. சோ நமக்கு தேவையானது வந்து P. ஓகேங்களா? சோ வகுத்துல இருக்கிற அந்த 50 வந்து பெருக்கல் ஆயிரும். சோ P ஈக்குவல் டு 15 பெருக்கல் 50. ஓகேங்களா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 15 × 50 வந்து நமக்கு கிடைக்கிறது 750. சோ இந்த சம்முக்கான தொகை வந்து எவ்வளவு சொல்லி கேட்டாங்கன்னா 750. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% தனி வட்டி வீதத்தில் 3 வருடத்தில் ரூபாய் 6372 ஆகிறது எனில் அசலை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நமக்கு மொத்த தொகை கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ மொத்த தொகை வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 6372. சோ மொத்த தொகைனா வட்டியும் அசலும் சேர்ந்ததுதான் வந்து மொத்த தொகை. ஓகேங்களா? சோ நமக்கு அசல் எவ்வளவு சொல்லி கேட்டிருக்காங்க. அசல் நமக்கு எவ்வளவு தெரியாது. ஓகேங்களா? சோ தனி வட்டிக்கான ஃபார்முலா வந்து P × N × R டிவைடட் பை 100. ஓகேங்களா? சோ மொத்த தொகை வந்து தொகையும் பிளஸ் தனி வட்டியும் சேர்ந்ததுதான் வந்து மொத்த தொகை. ஓகேங்களா? சோ நமக்கு மொத்த தொகை எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 6372 ஈக்குவல் டு தொகை எவ்வளவு தெரியாது. சரிங்களா? சோ P பிளஸ் P பெருக்கல் நம்பர் ஆஃப் இயர் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 3 வருடம். ஓகேங்களா? சோ 3 பெருக்கல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. சோ 6 டிவைடட் பை 100. ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க, இங்க ஒரு P இருக்கு பிளஸ் இங்க ஒரு P இருக்கு. சோ இதுல இருந்து நாம P வேல்யூ வந்து நம்ம பொதுவா எடுத்து வெளியே வச்சுக்குவோம். ஓகேங்களா? சோ மொத்த தொகை 6372 ஈக்குவல் டு P நம்ம எடுத்து வெளியே வச்சுக்கிட்டோம்னா 1 பிளஸ் இங்க P வெளியே வந்துருச்சு இல்லையா? சோ 1 பெருக்கல் 3 × 6 டிவைடட் பை 100. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, 6372 ஈக்குவல் டு P இங்க 1 இருக்கு இல்லையா? 1 பிளஸ் 6 18. ஓகேங்களா? சோ 18 × 1 ஓர் 18 தான். சோ 18 டிவைடட் பை 100. இப்போ இங்க 1 இருக்கு இல்லையா? சோ இப்ப நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். சோ 6372 ஈக்குவல் டு P ஓவர் 100 பிளஸ் 18 118 டிவைடட் பை 100. ஓகேங்களா? சோ இப்ப நமக்கு தேவை வந்து P வேல்யூ தான். P வேல்யூ வந்து நம்ம ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருவோம். சோ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்ததுனால இந்த 118/100 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்தா தலைகீழா மாறிடும். ஓகேங்களா? சோ 6372 பெருக்கல் தலைகீழா மாறிச்சுன்னா 100 டிவைடட் பை இந்த 118. ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க, இந்த 118யும் 6372 அடிக்கலாம். சோ 118 54 டைம் போட்டு பெருக்கணும்னா 6372 கிடைக்கும். இங்க வந்து 54 இருக்கு. 54 பெருக்கல் 100, 54யும் 100யும் பெருக்கணும் 5400 கிடைக்கும். ஓகேங்களா? சோ இந்த சம்முக்கான அசல் வந்து எவ்வளவுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 5400 தான். ஓகே, இதே மெத்தட்ல நம்ம இன்னொரு சம் பார்ப்போம். மூணாவது சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,080 ஆகிறது எனில்
அசலை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஃபார்முலா மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம் ஓகேங்களா. சோ ஃபார்முலா வந்து என்னன்னா மொத்த தொகை ஈக்குவல் டு அசல் பிளஸ் தனி வட்டி ஓகேங்களா. சோ நமக்கு அசல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்த தொகை நம்மளுக்கு கொடுத்துருக்கான். மொத்த தொகை எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் 10,080 ஓகேங்களா. சோ 10,080 ஈக்குவல் டு அசல் நமக்கு எவ்வளவு தெரியாது, அதனால பி வேல்யூ அப்படி வச்சுக்கிட்டோம். பிளஸ் தனி வட்டி, தனி வட்டிக்கு நான் ஃபார்முலா வந்து பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைட் பை 100 ஓகேங்களா. நம்பர் ஆஃப் இயர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா 5 வருஷம் ஓகேங்களா. சோ அதே போல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% ஓகேங்களா. சோ இப்போ இந்த ஃபார்முலா போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். மொத்த தொகை 10,080 ஈக்குவல் டு பி பிளஸ் பி இன்ட்டு 5 பெருக்கல் 8 ஓகேங்களா. சோ டிவைடட் பை 100. இப்போ இங்க ஒரு பி இருக்கு பிளஸ் இங்க ஒரு பி இருக்கு. சோ இந்த ரெண்டுத்துல இருந்து நம்ம பி பொதுவா எடுத்து வெளியே வச்சுப்போம். மொத்த தொகை 10,080 ஈக்குவல் டு பி நம்ம பொதுவா எடுத்து வெளியே வச்சுக்கிட்டோம். சோ இந்த பி வந்து பொதுவா வெளியே எடுத்து வச்சுட்டோம்னா இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். சோ 1 பிளஸ் நம்ம பி வெளியே வந்துருச்சு இல்லைங்களா. சோ 1 பெருக்கல் 8 5 40 ஓகேங்களா. டிவைடட் பை இந்த 100 அப்படியே வந்துடும். மொத்த தொகை 10,080 ஈக்குவல் டு பி இங்க பாருங்க 1 பிளஸ் ஓர் 40 40 டிவைடட் பை 100. இப்ப நம்ம இதை குறுக்கு பெருக்கல் பண்ணணும். ஓர் 100 100 பிளஸ் 40 140 ஓகேங்களா. சோ 140 டிவைடட் பை 100 இருக்கு ஓகேங்களா. சோ 10,080 ஈக்குவல் டு பி 140 பை 100. நமக்கு தேவையானது பி வேல்யூ தான். சோ பி வேல்யூ நம்ம ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம். ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் பி வேல்யூ கொண்டு வந்ததுனால இந்த 140 பை 100ங்கிறது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்தா தலைகீழா மாறும் ஓகேங்களா. சோ 10,080 பெருக்கல் 100 பை 140 சொல்லி வரும் ஓகேங்களா. சோ இப்ப பாருங்க இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிபட்டு போயிடும் ஓகேங்களா. இப்ப நம்ம இதை ரெண்டாவது அடிக்கலாம். 1 2 7 14 ஓகேங்களா. சோ இப்ப நம்ம இந்த 1008 நம்ம ரெண்டாவது படிச்சோம்னா 1010 இந்த ஜீரோ அப்படியே வந்துடும். 4 2 8 ஓகேங்களா. சோ இங்க 504 பெருக்கல் இந்த 100 அப்படியே இருக்கு டிவைடட் பை இங்க ஒரு 7 இருக்கு ஓகேங்களா. சோ இப்ப நம்ம இதை அடிக்கலாம். 1 7 7 49 ஓகேங்களா. சோ 49 மீதி 1 இருக்கு. 1 7 2 14 ஓகேங்களா. சோ 72 இருக்கு. இங்க 7 அடிபட்டு போயிருச்சு. 72 பெருக்கல் இந்த 100 அப்படியே வந்துடும் ஓகேங்களா. சோ இப்ப பியோட வேல்யூ வந்து 72 பெருக்கல் 100 7200 ஓகேங்களா. சோ இந்த சம்ம நம்ம ஃபார்முலா மெத்தட்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா இவ்வளவு சால்வ் பண்ணணும் ஓகேங்களா. சோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. முன்ன சம் பார்த்த மாதிரி தான் இந்த சம்முக்கும். டோட்டல் அமௌண்ட் வந்து 100, நம்பர் ஆஃப் இயர் வந்து 5 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சோ இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். 8 5 40 ஓகேங்களா. இப்ப பாருங்க 40 பிளஸ் இங்க ஒரு 100 இருக்கு. 100 பிளஸ் 40 140. 140 நிற்கும் போதுதான் நமக்கு வந்து தனி வட்டி 10,080 கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100 இருக்கும்போது எவ்வளோ தெரியாது, அதை நம்ம பின்னு வச்சுப்போம். இப்ப குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். பாருங்க 140 பெருக்கல் பி ஈக்குவல் டு 10,080 பெருக்கல் இந்த 100 வந்துடும் ஓகேங்களா. சோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். நமக்கு பி வேல்யூ தான் தேவை, அதனால பி வேல்யூ இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த பெருக்கலுக்கு 140 ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா வகுத்தலாகி போயிடும். சோ 10,080 பெருக்கல் 100 டிவைடட் பை 140 ஓகேங்களா. அடிச்சோம்னா 72 சொல்லிட்டு வரும். சோ பியோட வேல்யூ வந்து 7200. நீங்க ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி இவ்வளவு போடுறதுக்கு பதிலா இந்த சிம்பிள் ட்ரிக்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சம்ம சீக்கிரம் போட்டு டைமை மிச்சம் பண்ணலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகு ரம்யாவிற்கு ரூபாய் 9 லட்சம் தேவைப்படுகிறது எனில் ஆண்டிற்கு 20% தனி வட்டி அளிக்கும் வங்கியில் ரம்யா எவ்வளவு அசலை செலுத்த வேண்டும் சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. சோ 10 வருஷத்துக்கு பிறகு ரம்யாவுக்கு வந்து எவ்வளவு தேவைப்படுதுன்னா 9 லட்சம் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. சோ தற்போது எவ்வளவுன்னு அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சோ தற்போது வந்து எவ்வளவுன்னு தெரியாது, அந்த தொகையை நம்ம பின்னு வச்சுக்கிறோம் ஓகேங்களா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருவாங்கன்னா 20% ஓகேங்களா. சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 20%. எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ரம்யாவுக்கு வந்து 9 லட்சம் தேவைப்படுதுன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் ஓகேங்களா. சோ அப்போ நம்பர் ஆஃப் இயர் வந்து 10 வருஷம் ஓகேங்களா. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். மொத்த தொகை ஈக்குவல் டு அசல் பிளஸ் தனி வட்டி ஓகேங்களா. சோ மொத்த தொகை நம்ம எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 9 லட்சம் ஈக்குவல் டு அசல் நமக்கு எவ்வளவு தெரியாது பி பிளஸ் தனி வட்டி பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைட் பை 100 ஓகேங்களா. சோ பி பிளஸ் பி இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் வந்து 10 வருஷம் பெருக்கல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% டிவைட் பை 100 ஓகேங்களா. சோ இப்ப பாருங்க இதுல இருந்து பி வேல்யூ நம்ம பொதுவாக எடுத்து வெளியே வச்சுக்குவோம். பி வேல்யூ வெளியே வந்ததுனால 1 பெருக்கல் நம்பர் ஆஃப் இயர் வந்து 10 வருஷம் பெருக்கல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% டிவைடட் பை 100 இருக்கு ஓகேங்களா. 20 × 10 200 ஓவர் 200 200 தான் ஓகேங்களா. சோ அப்போ பி 1 பிளஸ் 200 டிவைடட் பை 100 ஓகேங்களா.
ஸோ இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். ஓவர் 100 100, 100 பிளஸ் 200 300 டிவைடட் பை இந்த 100 அப்படியே வந்துடும். ஓகேங்களா. ஸோ மொத்த தொகை 9 லட்சம் ஈக்குவல் டு பி 300 டிவைட் பை 100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகி போயிடும். ஸோ இந்த 3p இருக்கு ஈக்குவல் டு இந்த 9 லட்சம். நமக்கு p வேல்யூ தான் தேவை. இந்த பெருக்கல் இருக்கிற 300 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தா வகுத்தல் ஆகி போயிடும். ஸோ 1 3 3 9. ஓகேங்களா. ஸோ நமக்கு p வேல்யூ வந்து 3 லட்சம். ஓகேங்களா. ஸோ இந்த சம்முக்கான தொகை வந்து 3 லட்சம். இந்த சம்முக்கு நம்ம ஃபார்முலா மெத்தட் பார்த்தாச்சு. இதே சம்முக்கு ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று இருக்கு, அதையும் பாருங்க. 100 நம்பர் ஆஃப் இயர் வந்து 10% கொடுத்திருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20%. ஓகேங்களா. ஸோ மொத்த தொகை எவ்வளவுனா 9 லட்சம். இப்ப பாருங்க, அமௌண்ட் பிளஸ் இந்த 10 20 பெருக்கணும். ஓகேங்களா. 10 20 பெருக்கணும் நமக்கு கிடைக்கிறது 200. ஓகேங்களா. ஸோ 100 பிளஸ் 200 300 வந்துடும். ஓகேங்களா. ஸோ 300 இருக்கும்போது நமக்கு 9 லட்சம் கிடைக்குதுன்னா 100 நிற்கும்போது நமக்கு எவ்வளவு தெரியாது, அதை நம்ம எக்ஸ் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். 300 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 9 லட்சம் பெருக்கல் இந்த 100 வந்துடும். ஓகேங்களா. பாருங்க, இந்த 2 சைபருக்கு இங்க 2 சைபர் கேன்சல் ஆகி போச்சு. ஓவர் 3 3 9. ஸோ இப்போ நமக்கு தொகை வந்து எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 3 லட்சம் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த சம்முக்கான ஷார்ட்கட் வந்து இதுதான். ஓகே, இந்த மெத்தட்லயே நம்ம ஃபைனல் சம் பார்ப்போம். 5வது சம் பாருங்க. ஒரு முதலீட்டாளர் பிரதி மாதம் தனி வட்டியாக ரூபாய் 10,000 பெற விரும்புகிறார். வட்டி வீதம் ஆண்டுக்கு 8% எனில் அவர் முதலீடு செய்ய வேண்டிய தொகை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சோ பாருங்க, தீர்வு ஒரு மாதத்துக்கு, ஓகேங்களா, பிரதி மாதம் சொல்லி கொடுத்திருக்காங்க. பிரதி மாதம் தனி வட்டியாக அவர் பெறும் தொகை வந்து எவ்வளவுனா 10,000. சோ மாதம் ஒரு மாதத்துக்கு அவர் பெற தனி வட்டி வந்து 10,000னா அப்ப வருஷத்துல மொத்தம் 12 மாசம் இருக்குங்களா. சோ 10,000 பெருக்கல் 12. சோ ஒரு வருஷத்துக்கு அவர் பெறக்கூடிய தனி வட்டி வந்து எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னா 1,20,000. ஓகேங்களா. சோ இப்போ நம்ம போய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. ஓகேங்களா. சோ ஒரு வருஷத்துக்கான தனி வட்டி வந்து 1,20,000. சோ 1,20,000 ஈக்குவல் டு P வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ P பெருக்கல் நம்பர் ஆஃப் இயர், ஒரு வருஷம் தானே. சோ நம்பர் ஆஃப் இயர் வந்து 1 இயர் பெருக்கல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு சொல்லி போதோம்னா 8%. ஓகேங்களா. சோ 8 டிவைடட் பை 100. சோ இப்போ பாருங்க, நமக்கு P வேல்யூ தான் தேவை. சோ P வேல்யூ நம்ம இந்த பக்கம் ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம். இந்த 1,20,000 இந்த பக்கம் வந்துரும். ஓகேங்களா. இப்போ பாருங்க, P வேல்யூ ஈக்குவல் இந்த பக்கம் வந்தா 1,20,000 பெருக்கல் இந்த 8/100ங்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வந்தா தலைகீழா மாறிடும். ஓகேங்களா. சோ அப்போ 1,20,000 பெருக்கல் இந்த 8/100 100/8 தலைகீழா மாறும். சோ 100/8. ஓகேங்களா. சோ இப்போ இது நம்ம சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். பாருங்க, 4வது வாய்ப்புல அடிக்கலாம். 1 நாங்க 2 நாங்க 8. ஓகேங்களா. சோ 3 நாங்க 12. ஓகேங்களா. சோ இப்போ இங்க என்ன ஆகுது, 30,000 இருக்கு பெருக்கல் இங்க ஒரு 100 இருக்கு டிவைடட் பை 2. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுவோம். 1 2 15 2 30. ஓகேங்களா. சோ இங்க ஒரு 15 இங்க ஒரு 3 ஜீரோ இருக்கு. சோ 15,000 பெருக்கல் இங்க ஒரு 100 இருக்கு இல்லையா, 100. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது 15 லட்சம். ஓகேங்களா. சோ இந்த சம்முக்கான தொகை வந்து எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னா 15 லட்சம்.